வணக்கம் நண்பர்களே. வாகனங்களுக்கு இன்சூரன்ஸ் போடும்போது, உங்களுடைய கனரக வாகனங்களுக்கு இன்சூரன்ஸ் போடும்போது, புது வண்டியாக இருந்தால் 5 வருட காலத்திற்கு நான் சொல்லக்கூடிய இந்த இன்சூரன்ஸை கண்டிப்பாக போடுங்க. கண்டிப்பாக அந்த இன்சூரன்ஸை போடுங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நல்லது. ஃபுல் இன்சூரன்ஸு, பம்பர் டு பம்பர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி போடுங்க. தயவு செஞ்சு அதில் இன்சூரன்ஸில் மட்டும் 100, 50, 1000, 2000 தயவு செஞ்சு குறைக்காதீங்க. கவனமாக கேளுங்க. தயவு செஞ்சு குறைக்காதீங்க. 100, 50, 1000, 2000 நம்மளுக்கு மிச்சமாகும் அப்படின்னு நினச்சி குறைக்காதீங்க. இன்சூரன்ஸை ஒரு நல்ல இன்சூரன்ஸாக போடுங்க. 20 லட்ச ரூபாய்க்கு அதாவது வண்டியினுடைய மதிப்பு முதல்ல இன்சூரன்ஸில் எவ்வளோ போடுறாங்களோ அதே மதிப்பை போடுவாங்க. பம்பர் டு பம்பர், நில் ட்ரிப்ளிகேஷன், எந்த விதமான தேய்மானமும் இல்லாமல் நமக்கு எதுனாச்சும் ஒன்றுனா கிடைக்கும். நாம் இப்போ நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு நம்ம நினச்சிட்டு கம்மியான இன்சூரன்ஸ் போடுறது, தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் மட்டும் போடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணினீங்கன்னா ரொம்ப சிரமம். IMT 23 அப்படின்னு ஒன்று இருக்குது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. IMT 23ன்னு ஒன்று இருக்குது. அந்த IMT 23ல் என்னென்னலாம் வருது அப்படின்னு அவங்கள்ட்ட கேளுங்க. 50 ரூபா, 100 ரூபா தான் சேர்த்து கேட்பாங்க. அது எல்லாத்தையும் போட்டுக்குங்க. டோவிங் சார்ஜஸ்னு ஒன்று இருக்குது, அதுவும் நம்ம உங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு 20,000 வரைக்கும் போடுவாங்க. அதிகபட்சமாக 20,000 வரைக்கும் அவங்க தரம்பாங்க. அதையும் போட்டுக்குங்க. அதே மாதிரி வாகனம் ஓட்டுற டிரைவருக்கு, ஓனருக்கு அதுக்கு ஒரு அமௌண்ட்டு கேட்பாங்க, அதுவும் போட்டுக்குங்க. இதெல்லாம் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாகனம் 100% செக்யூரிட்டியாக இருக்கும். நீங்கள் பயப்படவே தேவையில்லை. வண்டி என்ன ஆனாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஓவர் மட்டும் ஓட்டக்கூடாது, மது அருந்தி விட்டு வாகனத்தை ஓட்டக்கூடாது. இது 2 மட்டும் செய்யாதீங்க. ஓவர் ஸ்பீடு ஓட்டாதீங்க, ஒன்வேல போயிடாதீங்க, கரெக்டான திசையில் வாங்க, கரெக்டான வேகம், கரெக்டான லோடோடு வாங்க. என்ன விபத்து நடந்தாலும் அதனால் உங்களுக்கு ₹1 கூட உங்களுக்கு இழப்பு ஏற்படுது வாய்ப்பு இல்லை. வண்டி வேணால் ஒரு 2-3 மாதத்துக்கு நிற்குமே தவிர மற்றது அதனால் உங்களுக்கு எந்த வித பாதிப்பும் இருக்காது. அந்த 2-3 மாதமும் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. தயவு செஞ்சு இன்சூரன்ஸை ரொம்பவும் நுணுக்கமாக போடுங்க. அதே மாதிரி வண்டி விபத்துக்குள்ளான உடனே நீங்கள் தகவல் சொல்லிவிட்டு பதட்டப்படாதீங்க. தகவல் இன்சூரன்ஸ்காரங்களுக்கெல்லாம் சொல்லிவிட்டு பொறுமையாக கம்பெனிக்காரங்கள்ட்டெல்லாம் கவனமாக பேசுங்க. நீ என்னென்ன வேலையெல்லாம் செய்வேன், என்கிட்ட எந்த காசும் கேட்கக்கூடாது, எக்ஸ்ட்ரா எந்த பில்லும் போடக்கூடாதுன்னு சொல்லிடுங்க. இதெல்லாம் சொல்லி செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் உங்கள் வாகனமும் நல்ல செக்யூரோடு இருக்கும். பார்த்துங்க. தேங்க்ஸ்.